ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய ரூல்ஸ் மக்களே. இது வேற மாதிரியான நடவடிக்கை. உடனே இந்த ஒரு வேலையை முடிச்சிருங்க. ஆதார் அட்டை அப்படின்றது மத்திய அரசு சார்பில் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமே வழங்கப்படக்கூடிய ஒரு அடையாள அட்டையாகும். உங்களுடைய முகவரி மற்றும் புகைப்பட அடையாள சான்றாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி கொள்ள முடியும். அண்மை காலமாக ஆதார் அட்டையை பயன்படுத்தி பல்வேறு மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. அதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். பொதுமக்கள் இவற்றிலிருந்து தப்பிக்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஆதார் அட்டைகளை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என மத்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. பேன் ஆதார் இணைப்பு நிலை எப்படி சரிபார்ப்பது? உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டுடன் இணைச்சிங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது இணைச்ச மாதிரி தான் இருக்கு, ஆனா அது இணைந்த நிலையில் தான் இருக்குதா அப்படின்னு நான் ஒரு முறை செக் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முதல்ல www.incometaxgovernment.in அப்படின்ற பக்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். முகப்பு பக்கத்தில் உள்ள குயிக் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஒரு விருப்பத்தை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும். இணைப்பு ஆதார் நிலையை கிளிக் செய்து பேன் மற்றும் ஆதார் அட்டை எண்களை வழங்க வேண்டும். மக்களே, உங்களுடைய பேன் மற்றும் ஆதார் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பேன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தோன்றும். அப்படி இணைக்காத பட்சத்தில் பேன் எண்ணுடன் ஆதார் இணைக்கப்படவில்லை அப்படி உங்களுக்கு செய்தி வந்து தோன்றலாம் மக்களே. இதையடுத்து இணையதளத்தில் இடது பக்கத்தில் உள்ள விரைவு இணைப்புகள் பிரிவின் கீழ் தோன்றும் ஆதார் இணைப்பு என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுடைய பேன் மற்றும் ஆதார் அட்டையின் படி விவரங்களை உள்ளிட வேண்டிய பக்கத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்கள். பேன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைக்க டிசம்பர் 31ஆம் தேதி கடைசி தேதியாகும். இதே போல பல கடைசி தேதிகள் என்று வந்திருக்கிறது. ஆனால் பேன் ஆதார் இணைப்பிற்கு அபராதம் மட்டுமின்றி புதியதாக ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு. இதுவும் கடைசி தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறது நன்றாக புரிகிறது மக்களே. ஆனா செயலிழக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு புதிய ரூல்ஸ் நீங்க அனைத்து செய்தியிலுமே பார்த்திருப்பீங்க. இதனால பரிவர்த்தனைகள் செய்ய முடியாத நிலை ஏற்படும் மக்களே. எனவே உடனடியாக பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைத்து விடுங்கள். நன்றி.